நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொந்தக்காரங்க வந்துட்டு ஏதோ ஆஃபீஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுறதோட அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க கீழே அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சொந்தக்கார பசங்க வந்து அது எலிஜிபிளான பசங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. இவன் முன்னாடி நம்ம கை கட்டி நிற்கணுமா, இவன்கிட்ட பதில் சொல்லுவான், இவன் வந்தால் பெரிய ஆளாயிரும், நம்ம மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே கான்செப்ட் தான் வந்து வெளிநாடுகள்லையும் நடக்குது. நம்ம தமிழ் ஆளுங்க வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, புது பசங்களுக்கு வந்து அந்த வளர்கிற மாரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா, இவன் வந்தானா நம்மளுக்கு மதிக்க மாட்டான், போக மாட்டான், இவன் வந்து இவனுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுமே வைக்கணும், நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்த்து என்ன பண்ண போகிறது, வைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி விட்ருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா, உறவுக்கார பசங்களே இல்லை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது இவங்க நம்ம நம்ம இவங்களால தான் வளர்ந்தோம் போனோம்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அந்த வேக்கன்சி வேறு எவனோ வருவான், வேறு நாட்டுக்காரனோ இல்லை வேறு இனத்துக்காரனோ வரும்போது உங்களை மட்டப்படுத்துவான்.